இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயரோட மைண்ட் வைஸ் என்னன்னா எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னுதான். ஒரு ஓவர்ல மேட்சே முடிஞ்சுச்சு. இது இங்கிலாந்து இந்தியாவோட செகண்ட் T20யோட ரிவ்யூ தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, என்ன எதுக்கு இன்னைக்கு சிவம் துபேக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமா எக்ஸ்ட்ரா? இல்ல இன்னைக்கு அடி வாங்கினா ரவி பிஷ்னாய். இல்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. இந்த ரவி பிஷ்னாயோட அந்த 2 எக்ஸ்ட்ரா நோபால் தான் மேட்ச் திருப்பி விட்டுச்சு. உண்மையே சொல்ல போனா ரொம்ப ப்ரெஷரு, அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கரெக்டா அவர்கிட்ட ஓவர் கொடுத்து அவர் நோபால் வீசினதை மேட்ச் தோத்து போனது காரணம், வேற எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க எப்படி பெத்தல்னு அவுட் ஆகல, பெத்தல் இருக்கும் போது நீங்க எவ்வளவு ஸ்கோரா இருந்தாலுமே இல்ல பிரஷர் ஆயிட்டே இருந்தாங்களே, ஒன் சைட் பயங்கர பிரஷர் ஆயிடுது. அப்பதான் விக்கெட் விழுந்தது. அப்படிங்கும் போது எனக்கு தெரியாது அப்பதான் வருண் சக்கரவர்த்தி விக்கெட் விழுந்து அடுத்து அந்த ஓவர்லயே 2 4 போயிடுச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் அவுட் ஆகும் போது இவரும் நோபல் போடவும் அது ஜேக்கப் பத்தல் அவள இந்த மாதிரி ஜேக்கப் பத்தல் ஒன்னும் நல்லா ஆடிட்டு இருக்கல, அங்கங்க பட்டு எஜ்ஜாயி அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்ல. எப்ப ஒரு நோபால் கொடுத்தாரோ அந்த 6 அடிச்சதுல இருந்து தலைவனுக்கு மிடில் ஆஃப் த பேட் தான். எங்க பின்னாடி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு கடைசியா. இதுல ஒரு கிரெடிட் தினேஷ் மாதிரி இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அபார வெற்றி. இந்த ரவி கிருஷ்ணாயோட இன்க்ளூஷனை பத்தி 2 பேர் என்ன நினைக்கிறீங்க? எப்படி 3 ஸ்பின்னரை சப்கான்டினென்ட் கண்டிஷனா இருந்தா கூட நான் ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க போய் இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல 3 ஸ்பின்னர் ஆக்கலாம் ஒரு கிரைம் மாதிரி தெரியும். நான் ரவி பின்ஸ் தான் எடுத்துட்டு வரதே கிரைம் தான் சொல்றேன். நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, போன இதுல பழைய வீடியோஸ்ல பேசிருந்தோமே எதுக்கு ரவி பிஷ்னாய் அப்படின்னு. எனக்கு என்னன்னா இன்னைக்கு கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரேயாஸ் பவுலிங் ரொட்டேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த ரவி பிஷ்னாய் ஓவர் போடும்போது ரவி பிஷ்னாய்க்கு ஒரு ஓவரு, ஹர்ஷ்தீப் ஒரு ஓவர், இவருக்கு ஹர்ஷித் ராணாக்கு 2 ஓவர் இருந்தது. இந்த ஓவர் கண்டிப்பா போட்டே ஆகணும். நீங்க ஆல்ரெடி ரவி பிஷ்னாய் ரன் லீக் பண்ணிட்டாரு நிறைய. நீங்க அட்லீஸ்ட் சிவம் துபேக்கு இல்ல வேற யாருக்காவது ஒரு ஓவர் கொடுத்து தள்ளி இருக்கணும். நீங்க இன்னைக்கு இவரே ஆடல, வாஷிங்டனும் ஆடல, சஞ்சுவும் உட்கார வச்சிட்டாங்க. நீங்க இப்ப அப்படி இருக்கும்போது செமையா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க அவருக்கு டூபே மேல நம்பிக்கை இல்லையே, என்ன பண்றது? டூபே மேல அதுதான் சொல்றேன். என்கேஆரோ ஹெச்பியோ இருந்ததுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. போட்டு வந்திருப்பாங்க. 2 பேருமே இல்லாத போது பிரைமரி ஆல்ரவுண்டரா நம்ம சிவம் துபேவை ஸ்கை பார்த்தாரு. பிரைமரி ஆல்ரவுண்டர்னா ஹர்ஷித் ராணா தான், சிவம் துபே கூட இல்ல, ஹர்ஷித் ராணா தான். அது ஹர்ஷித் ராணா ஸ்கை பார்த்தாரு. ஸ்கை சிவம் துபேக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்ல எல்லா மேட்சும் அவர் கொடுத்தாரு. ஒரு ஓவர் 2 ஓவர் எல்லாம் அடிக்கிறாங்களோ அடிப்பாங்களோ அது வேற விஷயம். மொத்த பிரைமரி போல்டர்ஸ் மொத்தம் அவருக்கு ஓவர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆனா நம்ம ஸ்ரேட் அவரை பயன்படுத்தல. ஒரு டாக்டிக்கலா நான் அடுத்த மேட்ச் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த ஆட்டம் நான் 3 ஸ்பின்னர் இங்கிலாந்துலயே ஆடுறேன், எப்படி 12 ஓவர் ஸ்பின் போடுறாங்கிறது பாக்கலாங்கிறது விட்டாரு. அடுத்த மேட்ச் நான் ஒரு பேட்டிங் இதுல சொல்லணும். சஞ்சு சாம்சங் டிராப்பை கொஞ்சம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். உடனே நீங்க சிஎஸ்கே அப்படிலாம் இல்ல எனக்கு ஒரு இப்பதான் வந்திருக்காரு, இங்கிலாந்து சீரீஸ் இப்பதான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஒரு 2 மேட்ச் முழுசா கொடுத்துருக்கலாமோ? எனக்கு அது ஒரு டவுட் தான். இந்த சீரிஸே ஆடி இருக்கலாம். அதுதான் நான் இந்த சீரிஸ் ஃபுல்லா ஆடி இருக்கலாம் ப்ரிவியூல சொன்னேன். சஞ்சு சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா என் பின்னாடி ஒரு இப்ப சினிமா ரெஃபரன்ஸ் நான் வைக்கிறேன். விஜய்க்கு அடுத்தது சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சிவகார்த்திகனுக்கு ஒரு படம் ஓடாம போய் திடீர்னு சூர்யா கருப்பு ஹிட் அடிச்சு இப்ப சூர்யா ஒரு லெவல் மேல போன மாதிரி திடீர்னு எங்கேயோ எப்படி இந்த ஐபிஎல் மூலமா சூரிய வன்சி பயங்கர ஹிட் ஆயிட்டாரு. பின்னாடி இப்ப குத்துது கொடையுது, என்ன ஒண்ணுமே பண்ண பிசிசியும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ எப்படி சூரியவன்சி உட்கார வைக்கலாம்? இல்ல இதுவே பேக் ஃபயர் தான் நான் சொல்றேன். நீ இல்ல நீ கொண்டு வந்த இதுவே தப்பு, சினிமா இதுலயே தப்பு. நான் என்ன சொல்ல இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும்னா இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. நான் சஞ்சு சாம்சன் நான் ஏன் கிரிட்டிசைஸ் பண்றேன், நான் எப்பயுமே நான் அபிஷேக் சர்மாவும் கிரிட்டிசைஸ் பண்ணேன், லைவ்ல பண்ணேன். நம்ம அந்த கடைசியா பண்ண அந்த லைவ்ல சொன்னேன். அபிஷேக் சர்மா என்ன பண்றான்னா அவன் பயங்கரமான தந்திரசாலி, புத்திசாலி. 3 மேட்ச்க்கு ஒரு கியூட் இன்னிங்ஸ் ஆடிடுறான். 20 ஒரு 50 ரன் கியூட் இன்னிங்ஸ் ஆடிடுறான். அதனால அவனுக்கு ஃபெயிலியர் லிஸ்ட பாத்தீங்கன்னா 0, 25, 50 வந்துருது. சஞ்சு சாம்சனுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்குவ ஒரு 100 இருக்கும்,
அடுத்த 10 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 20 ரன் 30 ரன்குள்ள எல்லா மேட்ச் அவுட் ஆயிருப்பாரு. அதான் பிரச்சனை சஞ்சு சாம்சன் இருக்கிறது. ஒரே பிரச்சனை அது மட்டும் தான். அந்த கியூட் இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா கிட்ட வர மாதிரி சஞ்சு சாம்சன் இருக்கு, அந்த கியூட் இன்னிங்ஸ் வர மாட்டேங்குது. இல்ல நான் பார்க்கும்போது நீங்க ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அது ஃபெயிலியர் மாதிரி தெரியுது, அதனால தான் ட்ராப் பண்ணிடுறாங்க. இல்ல இப்ப என்னோட இது நான் சூரியவன்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே வரேன். நீங்க ஒரு நல்ல பிளேயரை கொண்டு போய் இந்தியன் பிட்ச்ல அவரே பிரஷர்ல இருப்பார். இந்தியன் பிச்சஸ்ல டெபு கொடுங்க. ஒரு இங்கிலாந்து மாதிரி அவரே கொஞ்சம் ஒரு 2 பால் தென்னார் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அந்த மாதிரி பிச்சஸ் கொடுக்கல. இப்போ தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் அடிக்கலன்னா கான்பிடன்டே போயிருமே அவருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச் ஒருவேளை நம்மளால ஆட முடியாது, சின்ன பையன் தான் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்க்கு நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன் இது தப்பான ஸ்ட்ராட்டஜியோ. நீங்க இங்கிலாந்துல போய் டெபு கொடுக்குறீங்க, அதுவும் ஆர்ச்சர் மாதிரி பவுலர்ஸ். ஆர்ச்சர் 6 அடிச்சாரு இல்லன்னு சொல்லல, 6 அடிச்சாரு அது வேற விஷயம். இல்ல சூரியவன்சி கடைசியா ஒரு 4-5 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால கூட பெருசா அடிக்கல. அந்த புள்ளி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அடுத்த அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே அடிக்கல. அதனால பெருசா அடிக்கிறது இல்ல சூரியவன்சி டைம் இருக்கு. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு டைம் கிடையாது, நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்ல நம்ம இது சஞ்சு சாம்சன் எனக்கு சஞ்சு சாம்சன் இடத்துல வேற எந்த பிளேயர் எடுத்துருந்தாலும் எனக்கு பிரபு சிம்ரன் எடுத்துட்டு வரணும் கூட தான் ஆசையா இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் அவர் நீட்டா ஆடினாரு. இந்த அண்டர் 19 அவருமே நல்லா விளையாண்டாரு. அவரையெல்லாம் எடுத்துட்டு வரலாம். நீங்க இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஹார்ஷா கூட இருக்கலாம். இப்ப நீங்க சூரியவன்சி எடுத்துட்டு வரீங்கன்னா, இப்ப நான் சூரியவன்சி வந்துட்டு நீங்க 15 வயசுல அவர் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா நான் என்ன பாக்குறேன்னா 5 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸ் அவர் அடிச்சே ஆகணும். இவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்கீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு பின்னாடி நிறைய பிளேயர்ஸ் டொமஸ்டிக் விளையாண்டு ஒரு ஐபிஎல்ல நீங்க ஒரு ஜெம்மா பாக்குறீங்க, ஒரு அதிசயமா அதெல்லாம் ஃபைன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா 5 இன்னிங்ஸ் விளையாடுறாருன்னா 4 இன்னிங்ஸ் அடிச்சாகணும். அப்படி ஆடலின்னா அந்த 4 இதே மாதிரி 3 இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் தான் ஆடுவோம்னா அந்த மாதிரி ஆடுறதுக்கு வெளியே பிளேயர்ஸ் இருக்காங்களே. இல்ல நீங்க சூரியவன்சி டாபிக் சொல்றீங்க, சூரியவன்சி பண்ற பிஆர் ஒர்க் வேற எந்த பிளேயருக்குமே இப்ப இருக்க டீம்ல யாருக்குமே பண்றது கிடையாது. இல்ல அதுதான் சூரியவன்சி அவர் ஏஜ் ஃபேக்டர் அவ்வளவு சீக்கிரம் பண்ணது காரணம் அதுதான். இல்ல ஏஜ் ஃபேக்டர்னால அவரு இது பண்றாங்க. 15 வயசுல இவ்வளவு டேலண்டா இருக்காருன்ட்டு. இப்ப நீங்க ருத்ராஜ் சொன்னீங்க, ருத்ராஜ் ஒரு சீசன் ஐபிஎல்ல ஆரஞ்சு கப் வாங்கினாரு. அந்த சீசனுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவோட செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா ஆஸ்திரேலியா இந்தியன் டீம்ல ஸ்குவாட்ல வாய்ப்பு கிடைக்கலையே. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு வருஷம் செம்மையா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு 2020 ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்திய டீம்ல பெருசா கண்டுக்கலையே. நீங்க சூரியவன்சி பயங்கரமா பின்னாடி பிஆர் ஒர்க் பண்றாங்க. அவர் டேலண்டட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ற அளவுக்கு இன்னும் 2 வருஷம் விட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு ஐபிஎல் விட்டு பார்க்கலாம். இன்னும் ஏ சீரீஸ்ல எல்லா சீரீஸ்லயும் டெஸ்ட் சீரீஸ், ஓடி சீரீஸ், 2020 சீரீஸ் எல்லாத்துலயுமே வாய்ப்பு கொடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் நானும் கேக்குறேன். ஒரு இன்டர்வியூஸ் ஆடுறான்னா அது பிராண்ட் வேல்யூவா பார்த்து அது ஒரு பிசிஏ பணம் சம்பாதிக்கிறது பாக்குறேன். அது மட்டும்தான் ஒரு இது. இப்ப பாருங்க ஹாட்ஸ்டார்ல மேட்ச் பாத்தீங்க, யாரோட போட்டோ டாப்ல அந்த தம்ப்நெயில்ல இருந்துச்சு? சூரியவன்சி போட்டோ தான் இருந்தது. சிரேஸ் ஐயர் போட்டோ. சோல் லீக்ல போன ஏ சீரிஸ் பாத்தீங்க, அயர்லாந்து சீரிஸ் பாத்தீங்க, யாரோட போட்டோ இருந்துச்சு? பிளேயிங் லெவல்லே ஆடாத சூரியவன்சி போட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. இல்ல நான் அதுதான் சொல்றேன். எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப இப்ப டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு வர்றாங்களா, அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆல்ரெடி இவங்க பாவமான நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப இந்த சரி, நீங்க இன்னொரு கேள்வி உங்களுக்கு லாஜிக்கே கேட்கறேன். சரிப்பா, நீ சூரியவன்சி அடிச்சான் எடுத்துக்கிட்ட, அவனை ஒரு 2 கூட அடிக்க கூடாம 2 மேட்ச் விக்கெட் எடுத்தான முசின் கான் எங்க பிளேயிங் லெவல்ல. அதுதான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க அததான் இப்ப இதுலயுமே என்னன்னா மெய்டன் ஓவர் போட்ட முசின் கான் மட்டும் தான் போட்டான் அவனை வச்சு. இன்னைக்கு ஹர்ஷித் ராணா இப்ப எப்படி ஐபிஎல்ல விளையாடாம மத்த பிளேயர் சீனியர்ஸ் பிளேயர் அதே டாபிக் தான் திரும்ப சுத்திட்டு வந்துட்டே இருக்கும். ரோஹித் சர்மாவே டொமஸ்டிக் ஆட வச்சீங்களேடா, ஏன்டா ஹர்ஷித் ராணா உங்களுக்கு என்னடா பண்ணா அப்படின்ட்டு. ரஜத் பட்டிதார் கேப்டன், பேக் டு பேக் டைட்டில் ஜெயிச்சாரு. அவருக்கே எல்லாம் பேசணும்னா உதாரணம் சொல்லணும்னா ஒரு 1000 உதாரணம் சொல்லலாம். இல்ல எனக்கு இதுதான் ஆடுறது இல்ல. இப்பயும் நானே அதே சொல்றேன். இன்னைக்கு இவ்வளவு தூக்கி வச்சுட்டு பேசுறவங்க தான் நாளைக்கு சூரியவன்சி ஒரு ஆளை கூட பொருட்படுத்தவும் தூக்கி எறியுவாங்க. அன்னைக்கு நாம சூரியவன்சிக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால நான் இப்பயே எடுத்து வைக்கிறேன். நீங்க இங்கிலாந்துல டிப்போ கொடுக்கறது எனக்கு நம்ம தப்புன்னு தெரியுது. அது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்கீங்க. 15 வயசுங்கும் போது நான் 5 மேட்ச்ல 4 மேட்ச் கண்டிப்பா நல்லா அடிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதே என்னோட கருத்து. நீங்க அவர்கிட்ட 2 மேட்சாவது ஸ்கோர் பண்ணும். அது இல்ல இப்ப இவர் சூரியவன்சி மறுபடியும் தூக்கி அடிக்க போறாங்க.
இப்ப ட்ரை பண்றாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சீரீஸ் ஆடினார்னா மறுபடியும் வேற யாரும் மாத்தவே மாட்டாங்க. இவர் மறுபடியும் ஐபிஎல் அடிச்சுட்டு தான் வருவாங்க. மாத்தவே மாட்டாங்க. அப்படி மாத்த மாட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் கப்பு ஜெயிக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். போன வருஷம் ஏதோ சொல்றேன், நடக்க போறது வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுல, சாரி T20 வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலயும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இதே பவர் ஹிட்டிங் கொண்டு போனா ஜெயிக்க மாட்டோம். ஏன்னா அங்க டெக்னிக் வேணும். நான் இப்பயே சொல்ல, ஒரு சைடு அதிரடி ஆடினா ஒரு சைடு, இந்த சைடு அபிஷேக் அதிரடி ஆடுறாரு, அல்ல சூரியவன்சி அந்த சைடு டெக்னிக் பேட்ஸ்மேன் ஒருத்தன் வேணும். அது சஞ்சுவா இருக்கலாம். சஞ்சுவுமே டெக்னிக்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், சரக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு டெக்னிக் பேட்ஸ்மேன் வேணும். யாரா வேணா இருக்கலாம், நல்ல டெக்னிக். இப்ப நான் எனக்கு பிரபு சுப்ரமணியம் சொல்லுவேன், நீங்க ஏன் அவர் பேரே எடுக்க மாட்டேங்கிறீங்க? விக்கெட் கீப்பர் அவர் பிஆர் ஒர்க் அவர் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் இப்ப ஐபிஎல் வாங்குற 4 கோடியில 1 கோடி பிஆர் ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்றோம். இல்ல பண்ணுவாரா? இல்ல நான் சொல்றேன், டெக்னிக்கா அந்த மாதிரி சவுண்ட் பிளேயர் வேணும்னு நான் கேக்குறேன். நான் சொல்றேன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வரணுங்கிறேன். சொல்றதெல்லாம் லாஜிக். ருத்ராஜ் கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, பேசிப்பாங்க. பஞ்சாப் டீம்ல அந்த டீம் யாரும் பேச மாட்டாங்க. பாவம் கப் அடிச்சு கொடுத்த ஸ்ரேயர் இப்பதான் கேப்டன் ஆக்கி இருக்கிறாங்க. பாவம் 4 மேட்ச் ஆயிடுச்சு கேப்டன் பண்ணி. அவர் என்ன, நான் ஒரு மீன் பார்த்தேன் ப்ரோ, அந்த கேப்டன் அறிவிச்சதுக்கு அப்புறம், டேய் கரிகாலங்களா என்ன கொள்றதுக்கோசரமே இந்த பவுலிங் லைனை போட்டு அமுச்சு வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அன்னைக்கு பார்த்து சிரிச்சு, நான் அயர்லாந்து கூட ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அயர்லாந்து தாண்டி 3வது மேட்ச் வந்து மலையில போயிடுச்சு. 4வது மேட்ச் தோத்துட்டாங்க. 4 மேட்ச் தலைவன் கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 7-8 மேட்ச் தொடர்ந்து தோத்து டக்குன்னு தூக்கிடுவாங்க. நான் சஞ்சு சாப் பண்ணதே அதிசயமா பாக்குறேன். இது சீரீஸ் காலின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப அவரு பேட்டிங்குமே கேள்விக்குறிதான். 22 பாலுக்கு 37 ரன். ஸ்பின்னர் தானே அடிப்பேன்னு சொன்னீங்க, கடைசியா சும்மா கை சுத்துட்டு டைசனுக்கெல்லாம் தூக்கி கொடுத்து அவுட் ஆயிட்டு போறாரு. எனக்கு அது இல்ல, நாம போனாட்ட கிரிட்டிசைஸ் பண்ண தெரியுமா, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியான சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கி போய் அவுட் ஆனாரு. ஆனா அவரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் இசான் கிஷன் ஓவரா பால் சாப்பிட்டாரு. இன்னைக்கு வந்து டைமிங்கே கிடைக்கல. இல்ல இஷான் கிஷன் பேட்டிங் ஃப்ளூவெண்டால இல்ல. பழைய இஷான் கிஷன், அதாவது அவருமே 2 மேட்ச் ரன் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு அவரு தலையிலே ஒரு இது இருக்க மாட்டிருக்கு, நம்ம இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும்ட்டு. அந்த பொறுமை நான் அதை தான் பாக்குறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 இருந்தாதான் அடுத்த மேட்ச் நம்ம பேர் இருக்கும். ஏற்கனவே 2 மேட்ச் சிங்கிள் இதுல போயிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பொறுமை தான் சஞ்சு கிட்ட இல்ல. இந்த பொறுமை இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு 40 இருக்குப்பா, ஓகே ஏதோ பண்ணிருக்காரு, 40 பால் 49. இந்த பொறுமை தான் சஞ்சு கிட்ட இல்ல. அந்த 3ஆம் பால்ல அவுட் ஆயிட்டு போறதுல 7 பால் சாப்பிட்டு 1 ரன் அடிச்சுட்டு போறது, அதுதான் பிரச்சனையா. சஞ்சு வந்து எவ்வளவு பொறுமையா அடிக்கலாமோ அவ்வளவு பொறுமையா அடிக்கலாம். ஏன்னா அபிஷேக் வந்து எப்படி பார்த்தாலும் எப்படியும் சுத்ததான் போறான். எப்படியாவது சுத்துவான், ஒன்னு அவுட் ஆயிடுவான், இல்லைன்னா பயங்கரமா அடிச்சு 50, 100 சுட்டுவான். நீங்க பொறுமையா ஆடுங்க. உங்களுக்கு இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியில கூட ஆடுங்க, 140 கூட ஆடுங்க ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனா ஆடணும். அது ஆடலாம், பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. சரி, இன்னைக்கு இன்னொன்னு நடந்துச்சு பாத்தீங்களா? திலக் இன்னும் கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் என்ன பினிஷர் தூக்கிடுவாங்க, சிவமுகம் மேல இறக்கி இன்னும் கீழே இறக்கிட்டாங்க திலக் வர்மாவை. அடுத்தது நான் அக்ஷர் பட்டேல் மேல அனுப்பிச்சு விட்டு திலக் வர்மா இன்னும் கீழே வந்து பினிஷர். நான் எதை வேணாலும் பண்ணிப்பேன். அந்த ஸ்ரேயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் டூபே இறக்கி விட்டாங்க பாத்தீங்களா? ஊருக்கே தெரியும் சிவம் டூபே வந்தா ஆர்ச்சர் ஜார்ஜ் டெங்க் தான் ஓவர் போட போறான்னு. மனசாட்சியே இல்லாம அந்த இடத்துல எப்படி இறக்கி விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவுட் ஆன சாம் கர்னுக்கு தானே ஸ்பின்னே காட்ட மாட்டான்னு தெரியும், எதுக்கு இறக்கி விட்டது? கொஞ்சமாச்சும் லாஜிக்கே யோசிக்கிறீங்க. நான் இன்னொன்னு நோட் பண்ணேன். நீங்க எப்பயுமே ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து இவரு திலக் வர்மா சூப்பரா ஆடுவாரு. நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா தெரியும், அவர் முன்னாடி இறக்கி விட்டு நீ அவர் கடைசி ஓவருக்கு இறக்கி விடுற அப்புறம் எப்படி 2 வரும்? நல்லா பேட்ஸ்மேன் உள்ள இருக்கும்போது நீ பின்னாடி ரொம்ப பின்னாடி இறக்கி விட்டீங்க நீங்க. இல்ல, இந்த பிட்ச்ல வந்து 210 வந்து பார் ஸ்கோர்னு சொல்லியிருந்தேன். இந்த பேட்டிங் பிட்ச் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருந்தே ஒரு 20 ரன் கம்மியா அடிச்சிருக்கோம். தோல்விக்கு அதுதான் காரணம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 ரன் தான் முட்டிட்டு நின்னுச்சு கடைசியா. அது இல்லாம இது பெரிய கிரவுண்டு. அப்புறம் இன்னைக்கு இங்கிலாந்து ஜெயிச்சது பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் இத்தனை வருஷத்துல அதிக ஸ்கோர் சேஸ் பண்ணிருக்காங்க. 191 இது ரெக்கார்டு இன்னைக்கு சேஸ் பண்ணது இங்கிலாந்து. அப்புறம் அதான் இந்தியாவை பத்தி பேசியாச்சு, அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல.
ஜேக்கப் பெத்தல் இல்ல நீங்க 2 பேரும் எஸ்கேப் போறீங்களா? அபிஷேக் சர்மாவோட கியூட் இன்னிங்ஸ் மறுபடியும் ஒண்ணு வந்து அவன் தூக்கிட்டு வந்துருவான். 24 பாலுக்கு 43, அதுல 17 பால் டாட், மறக்க கூடாது. பால் எங்க வருதுன்னே தெரியாம ஆகாயத்துல பேட்ட சுத்திட்டு இருந்தாரு. இருந்தாலும் அடிச்சிட்டாரு, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பால் இங்கதான் வருதுன்ட்டு. நாங்க இந்த சீரீஸ்லயும் மேன் ஆஃப் மேட்ச்ங்க. முதல் மேட்ச் 20 வந்து 50, இந்த மேட்ச்ல ஒரு 40, இன்னும் 2 மேட்ச் 30-40 அடிச்சுட்டு மேன் ஆஃப் த சீரீஸ். அது சீரியஸ் ஜெயிக்கணும்பா. இந்த டீமோட என்ன புரியல எனக்கு. சீரியஸ் ஜெயிச்சதானே மேன் ஆஃப் த மேட்ச். இல்ல அப்படியே நியூசிலாந்து ஆஸ்திரேலியான்னு போனா பால் தெரியாது, சருக்கு சருக்குன்னு போவோம். அங்க போயிட்டு இதே டீமோட போனா அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நான் இப்பயே சொல்றேன், நியூசிலாந்துல மட்டும் இந்தியாவுக்கு எனக்கு தெரியும். நீங்க பிசிசிஐ ஐசிசி பிக்ஸ் பண்றது ஆஸ்திரேலியால எல்லா மேட்சும் போட்டுருவாங்க இந்தியாவுக்கு. நியூசிலாந்துல போனா அபிஷேக் சர்மாவும் சந்து சாம்சனும் யாருமே 3 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு 7 ஓவர்ல 30க்கு 3 அப்படின்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு செமி ஃபைனல்ல அங்க ஏதோ நியூசிலாந்துல ஒரு 2 மேட்ச் போட போறாங்க. அங்க நம்ம டீமோட கதை என்னன்னு தெரியும். எல்லா மேட்ச் சேஃபா இந்தியா சொல்றேன். நம்மளோட ஸ்கெடியூல் எல்லாமே ஆஸ்திரேலியால போட்டுருவாங்க பாருங்க. பாப்போமே. சரி வாங்க ஜேக்கப் பெத்தலுக்கு வாங்க, அருமையான ஒரு இன்னிங்ஸ் ஜேக்கப் பெத்தல். ஜேக்கப் பெத்தல் என்னமோ இந்தியான்னு எழுதி வச்சு அடிக்கிறான் அவன். அவன் செமிஃபைனல்ல இருந்து நம்ம மட்டுமே அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் இன்னிங்ஸ் ஒழுங்கா ஆடிட்டு இல்ல. அவன் அங்க தோக்க விட்டது இன்னமும் கண்ணல நிக்குது. சரியா இன்னைக்கு ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. வில் ஜாக்சன், ஃபேன் கர்னே எல்லாம் மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டக் அவுட், ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட், 2 டக் அவுட். மேட்ச் பேர் முடிஞ்சது, சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் முதல் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தோன்னு உங்களதான் கலாய்க்கலாம் நினைச்சேன். 2வது ஓவர்ல அவசரப்படாத உட்காரு. என்ன நினைக்க தெரியும். இப்படிதான் ஏதாவது ஹாரி ப்ரூக் வந்து அந்த அவுட் ஆகலைன்னா மேட்ச் எப்பயே முடிஞ்சிருக்கும். அவன் காட்டடி போட்டுட்டு இருந்தான். நான் சொன்னல ஹாரி ப்ரூக் ஒரு இது வச்சிருக்கான், பாவம் அடிக்கிறான் அப்படின்னு சொன்ன. நீங்க தான் இல்லவே இல்லை. நீங்க நல்லா இன்னைக்கு காமிச்சானா 11 பாலுக்கு 36 போயிட்டான். டக்குன்னு போனான். விக்கெட் ஆனதே தெரியாத மாதிரி படிச்சுட்டான். என்ன நீ 2 விக்கெட் எடுத்தோம், கடைசியா 2 ரன் போய் அதே 10, 4 ஓவர் 40 வந்துருச்சா. 14 ரன் கொடுப்பான், 22 ரன் கொடுப்பான். நீங்க கனவுல கூட நினைக்கூடாது. அவனோட எக்கனாமிக் ரேட் 10னா பெஸ்ட், 12னா குட், 13னா ஒஸ்ட். அப்படிதான் ஹர்ஷ்தீப் சிங் வைக்கணும். உங்களுக்கு தேவை 2-3 விக்கெட் எடுத்து வந்துருவோம். கடைசியா கூட பாருங்க, ஒரு விக்கெட் ஹர்ஷ்தீப் சிங் தான் எடுத்துக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் இல்ல ஹர்ஷ்தீப் வந்து இந்த மாதிரி ஓவர்சீஸ் கண்டிஷன் எல்லாம் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா இயர்லி ஸ்விங் சீம் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு அதுதான் பிடிக்கும். நீங்க ஸ்ட்ரைட் பிச் கொடுத்தீங்கன்னா வைடு போடுவாரு, அவுட் சைட் ஆப்ஷன் போறேன்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க பெருசா எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவும் போடல, நீட்டா விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க இதுக்கு வர நிமிஷம், இன்னைக்கு ரவி பிஷ்னாய் கொடுத்துட்டான்பா அந்த நோ பால் கொடுத்து ரன் மேட்ச். ஹர்ஷித் ராணா என்னப்பா பண்ணா, அவன் அந்த பக்கம் விக்கெட் அடிச்சா இல்ல ப்ரோ, மேட்ச் கையில இல்ல. மேட்ச் ஆல்மோஸ்ட் கையில இருந்து போயிடுச்சு. பவுலிங் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பேட்ஸ்மேனா என்ன, பவுலிங் ஆல்ரவுண்டர் தானே. 2 ஓவருக்கு 24 ரன் கொடுத்துட்டு வந்தாருப்பா. இதுக்கும் அவருக்கு வந்து ஓவர் கொடுக்காம தக்க வைக்கிறீங்க வந்து கடைசி டெத் ஓவர்ஸ் போடணும் அப்படின்னு. டெத் ஓவர் அம்பா அவரு அப்படின்ட்டு அவருதான் 2 பேருக்கு ஒண்ணு சொல்ற கேக்குறேன். நீங்க நான் நோட் பண்ணலாம்ல, ஹர்ஷ்தீப் சிங் ஸ்பீட் டிராப் ஆன மாதிரி தெரியல. ஸ்பீட் டிராப் ஆன ஆளே இல்ல. கடைசி ஓவர் சொல்றேன், கடைசி ஓவர் கையை பிடிச்சிட்டு போட்டாரு அவர். ஸ்லோ பால் நான் சொல்ல, முன்னாடி 2022, 23 அந்த 24 வேர்ல்டு கப் வரலுமே 140, 141 போடுவார். இப்ப 135 போடவே மாட்டேங்கிறார். 130, 132 அந்த ஸ்விங்னாலதான் இப்ப ஹர்ஷ்தீப் சிங் பயங்கரமா அடி வாங்குறாரோன்னு எனக்கு தோணுது. பயங்கரமா அந்த ஸ்பீடு கிடையாது, ஸ்விங்கி கணிச்சிடறாங்க. நீங்க என்னதான் ஸ்பீடு இல்ல, ஸ்பீடோட ஸ்விங் போட்டாதான் கொஞ்சம் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 130 ஒரு ஸ்விங் போட்டீங்கன்னா எந்த பக்கம் குத்தி ஸ்விங் பார்த்து அடிச்சுறான். ஸ்விங் வந்து நீங்க 130 போடுற மாதிரி இருந்தா ஒண்ணு புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் பிரவீன் குமார்னு ஒருத்தர் போட்டு இருந்தாரு. அப்படி போடணும். அன்பிரடிக்டபிளா வரும். டக்குன்னு இன்ஸ்விங் ஆகும், டக்குன்னு அவுட் ஸ்விங் வெளியே போகும், எப்படி வருதுன்னே தெரியாது. இவன் போடுறதெல்லாம் நார்மல் லென்ஸ், குட் லென்ஸ்ல தான் போடுறது. அது வரும்போதே தெரிஞ்சு என்ன பால் அப்படின்னு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஐபிஎல்ல புவனேஸ்வர் குமார் 140, 140 ரன் போட்டார். ஸ்பீடு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுறாரு. அவங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லை டீம்ல எடுக்க போறது இல்ல. அதனாலதான் ஸ்பீட் டாபிக்கே நிறுத்தேன். இப்ப இன்னமும் இந்த வயசுல ஃபிட்டா இருக்கிறாரு புவனேஸ்வர் குமார். அவரை உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்ங்கிறத நான் சொல்றேன்.
அவரு ஏஜ் ஃபேக்டர் காட்டி ஈஸியா வழி நகட்டிடுவாங்க. ஏன் நம்ம பும்ராவே இந்த வருஷம் 140 பெருசா போட்ட மாதிரி தெரியல. மிஞ்சி போனா ஒரு 10 பால் நீங்க அங்க போறீங்க போட்டு தினேஷ் எடுத்துட்டு பாயிண்ட் மொஷின் கான் 145 150 கிளாக் பண்ணி ஸ்விங் போட்டுட்டு இருப்பான், அவனை எடுத்துருக்கலாமே. இன்ஜுரி ப்ரோன்றாங்க. இல்ல ப்ரோ ப்ரோ அந்த இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்லாம் இருக்காங்கல்ல. அவன் இன்ஜுரி ஆகல இந்த சீசனு. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹார்திக் பாண்டியாவும் டீம்ல இருக்கக்கூடாது. நீங்க எப்ப அதுதான் சொல்றேன், எடுக்கவே மாட்டாங்க இவங்க. இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் வந்துருவாங்க, திருப்பி பர்ஃபார்ம் பண்ணாலும் எப்பயாவது வந்துருவாங்க திருப்பி. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் செகண்ட் டயர் பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடைக்க போறது இல்லை. கணக்குல இருக்கல, இன்டர்நேஷனல் கூட விளையாடலையே. இல்ல ப்ரோ, எனக்கு உண்மையிலுமே பிராங்கா சொல்லணும் வருத்தம். நீ வந்து நல்ல சூரிய வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எடுத்துட்ட. அவன் ஐபிஎல் அடிக்காத ஒரே பவுலர் மொசின் கான். அவனை வச்சு மெய்டன் ஓவர் போட்டுதான் 2 மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்கான். ஒரு 2 தான் அவனோட ஓவர்லயே அடிச்சிருக்காங்க சூரியவன்சி. அப்படி இப்போ பெஸ்ட் பவுலர் ஐபிஎல் என்ன பொறுத்தவரை அவனை நீ எடுக்காம எப்படி நீ வந்து ஒரு ஸ்கோர் எடுக்கிற? உன்கிட்ட பாஸ் போலிங் ரிசோர்சஸ் கூட்டி கிடக்கா? நீ பிரசித் கிருஷ்ணா கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது, அதுக்கு முசின் கான் கட்டி பிடிச்சிட்டு அழுவலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறதுக்கு இந்த பையனை கொட்டி பிடிச்சிருக்கான் தான் நான் சொல்லுவேன். இல்ல ஹர்ஷ்தீப் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு இப்போ வந்து இன்னைக்கு பிளேயிங் 11 எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஹர்தீப் சிங் மட்டும் தான் மெயின் பவுலர். உங்களுக்கு செகண்டரி பவுலர் யாரு? ஹர்ஷித் ராணா. பழைய ஸ்குவாட் போன மேட்ச் இருந்த ஸ்குவாட் அப்படியே தான், என்ன சஞ்சீவ் மட்டும் மாத்தி போட்டுருக்காங்க அவ்வளவுதான். போன மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்க, போன மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கோம், அது மழை வந்து தப்பி, அதனால இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க. என் தலைவன் ஸ்ரேயஸ் மக்களின் தலைவனுக்கு எப்ப முதல் வெற்றி கிடைக்கும் இன்டர்நேஷனல் கேப்டன்ல? மக்களின் தலைவர் அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எடுக்க போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இடம் இருக்கும், அதுல சிஎஸ்கே மேட்ச் ஆடுவாங்க, அப்போ ஒரு வின் இருக்கு. அது வரைக்கும் ஒரு வின் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஜிக்ஸ் எங்க ஐபிஎல் இன்னொரு 8-10 மாசம் இருக்குதுங்க. இல்ல இல்ல உண்மையா சொன்னா நாங்க எங்க பஞ்சாப் ரெக்கார்ட போய் எடுத்து போறேன், நாங்க எழுதி வச்சு தோப்போம் அவங்க கிட்ட மட்டும். அதே மாதிரி அவங்களும் நாங்க செமிஃபைனல் போற மாதிரி இருந்தா அவங்க தோத்து கொடுத்துருவாங்க, அவங்க போற மாதிரி இருந்தா கூட எங்க கூட தோத்துருவாங்க. அந்த கணக்கு வழக்கெல்லாம் உனக்கு புரியாது. பஞ்சாப் சிஎஸ்கே கணக்கு வந்து அந்த தோனி வந்து சரி ப்ரோ நீ அமைதியா இரு ப்ரோ, இந்த மேட்ச் முடிச்சு சும்மா ஏதோ தூக்கத்துல உளறிட்டு இருப்பான். அதுக்கப்புறத்துல இருந்து சரி ஓகே, ஐபிஎல் எல்லாம் அடுத்த வருஷம் பேசிக்கலாம். மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சு ஸ்டார் பர்ஃபார்மர் வந்து பிஷ்னாய் தான். யாருக்குன்னா இங்கிலாந்துக்கு, அருமையான இங்கிலாந்துக்காக ஜெர்சி போடாம ஆடிட்டு இருந்தாரு. ஜேக்கப் பெத்தல் இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ். இன்னுமே சரி, இப்போ ஜேக்கப் பெத்தல் பத்தி பேசிடுவோம் வீடியோ முன்னாடி. ஆர்சிபில அவங்க வந்து டாப் ஆர்டர்ல இறக்குறாங்க, வழி இல்லாம இறக்குனாங்க. வச்சு அதனால ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் ஆடி அவனுமே இறக்குனாங்க. அதுக்கப்புறம் சரிப்பட்ட கீழே ஆடி மார்க்ஸ் காட்டுறாரு. இல்ல இல்ல நீ இது ஆர்சிபி கூட இங்கிலாந்து டீம் கம்பேர் பண்ண முடியாது இல்ல, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல அந்த டீமுங்க பட்சத்துல. நீ எங்க வெங்கடேஷ் ஐயர் எங்க 8வது பேட்ஸ்மேனா இறக்கி ஆடிட்டு இருந்த பிளேயர் தூக்கிட்டு போய் ஓப்பனிங்ல ஆடி மேட்ச் கப்பிடிக்குதுன்னா அந்த டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீ பாத்துக்கணும். ஆமா, அதனால அந்த டீம் பேச முடியாது. ப்ரோ இன்னொன்னு, ரவி பிஷ்ணா எப்படி ஒரே மாதிரி 3 நோபால் போட முடியும்? கோச், பவுலிங் கோச், இப்ப வந்து ஐபிஎல்ல ஒரு ஸ்பின் கோச் இருந்தாரு, அவரை கூட்டிட்டு போனாங்க ஸ்பின் கோச் இந்தியா டீமுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவர்லாம் என்ன பண்றாரு? நீங்க எப்படி அவர் நோபால்னா ஓகே, அவங்க எல்லாம் லென்த்தை பார்த்துட்டு இருந்தாங்க, அவர்தான் ஸ்டைல் மாத்திட்டாரு. பார்த்தல இங்க இருந்து குதிச்சு என்னடா அங்க குதிக்க சொன்னா லைன்ல குதிச்சு போட்டு முதல்ல பக்கெட்ல எதுக்கு ப்ரோ தண்ணி, எதுக்கு ப்ரோ பக்கெட்ல தண்ணி, எதுக்கு ரவி பிஷ்னாய் முதல்ல நல்லா தாண்டா போட்டு அந்த 2 நோபாலுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போட்டுட்டு 3 நோபால் அது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நோபால் கூட சரி தெரியாம போயிடுச்சுன்னு கூட விட்டுறலாம். அந்த 2 நோபால் முன்னாடி நல்லா எக்கனாமியா தான் இருந்தது, மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. முடிஞ்சது இல்ல, கேரியர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், T20 கேரியர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் 29 ரன் ஒரே ஓவர்ல. இல்ல ஐபிஎல்ல வேற ஸ்பின்னர் நல்லாவே போடல. ரவி பிஷ்ணாய் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ஸ்டைல் இல்ல. இந்த லட்சத்துல வேற ரவி பிஷ்ணாய் சிஎஸ்கே எடுக்கலன்னு சண்டை வேற, இவன் என்ன பண்ணுவானு எங்களுக்கு தெரியாதா? நீங்க வேற சன்ரைஸ் ரவி பிஷ்ணாய்க்கு ஒரு பிட்டு கூட போடலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் சண்டைக்கு வந்தீங்க இல்ல. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், இந்த படம் ஜெயம் ரவி கோபால் பட்டல சொல்லுவார்களே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. எனக்கு என்ன இந்த வீடியோ மூலமா மன வருத்தத்தை பதிவு பண்றேன்னா, ஹர்திக் பாண்டியா இல்ல கவலைப்படாத, ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. இல்ல அவர் எங்க இருக்கு இப்ப, வேற பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாரா ஹர்திக் பாண்டியா. போயிட்டு பாரு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ நந்தா, சூரியகுமாரையும் ஹர்திக் பாண்டியாவையும் கூப்பிட்டு மீட்டிங் பேசி சூரியகுமார் சம்மதிச்சிட்டாரு, ஹர்திக் பாண்டியா மட்டும் பதில் அப்புறம் சொல்றேன்னு இருக்காரு. இப்ப சைஸா மூவ் பண்றீங்க, காய் நகர்த்துறீங்க, சிஎஸ்கேக்கு நகர்த்துங்க, வந்துருவாரு. அதுதான் கடைசியா இப்ப நாங்க ஒரு பிட்டு கேட்டிருக்கோம், கடைசியா வந்த விநாயக் மாதிரி நாங்க ஒண்ணு கேட்டிருக்கோம், ஹர்திக் பாண்டியா கொடுங்க, 2 பேர்த்த குடுக்குறோம், அந்த 2 பேர் யாரு 100ங்கிற மாதிரி கேள்வி போடுறாங்க. 100 ஆயுஷ் மத்திரமா எதுவோ தெரியல, 2 பேரு ஒரு ஃபாரினர்னு தெரியுது. ஹர்திக் பாண்டியா ட்ரேட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத 2 டீம் SRH RCB மட்டும் தான். இது 8 டீம் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்களா, யாருக்கு வேணும் போல. ஆனா ப்ரையாரிட்டி ஹர்திக் பாண்டியா ப்ரையாரிட்டி கொடுக்கறது சிஎஸ்கே தான். ஆமா, எங்ககிட்ட இப்ப ஆயுஷ் மாத்திரை கேக்கிட்டீங்கன்னு நொட்டுவாங்க. ஆயுஷ் மாத்திரை தம்பி சொன்னா கேளு, தம்பி தங்கத்தை தகரடப்பா மாதிரி யூஸ் பண்ணது நீங்க, இங்க கொடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை தெரிவிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பை பை.